சென்னை எண்ணூர் சாலையில் சிட்ரோயன் நிறுவனம் தனது லாமேசன் சிட்ரோயன் ஷோரூமை அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிட்ரோயன் இந்திய நிறுவனத்தின் விற்பனை மற்றும் நெட்வொர்க் பிரிவு தலைவர் ஜோயல் பெராடி மற்றும் லாமேசன் சிட்ரோயன் சென்னை நிர்வாக இயக்குநர் சுதர்ஷன் ஜெகதீசன் புதிய C5 சிட்ரோயன் எர்கிரோஸ் காரை இன்று முதல் 50,000 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த ஜோதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இரு என்பவரது 15 வயது மகன் லட்சுமிபதி என்பவர் தனது உறவினரின் இறப்பிற்கு திதி கொடுக்க ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உறவினர்களுடன் சென்று குளித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக லட்சுமிபதி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். உறவினர்கள் கொடுத்த தகவலின் பெயரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி ஆற்றில் மூழ்கியவரின் உடலை மீட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஒகேனக்கல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்றில் குளிக்க சென்ற 15 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் 48 தேர்தல் பறக்கும் படைகள் அமைத்து கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் காமராஜ் கல்லூரி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் ஏதேனும் வாகனத்தில் கொண்டு செல்லப்படுகிறதா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கண்ணதாசன் தெருவை சேர்ந்த உஸ்மான் என்பவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இவருக்கு அப்சனா என்ற 11 வயது மகளும் சுகில் என்ற 7 வயது மகனும் உள்ளனர். இந்த நிலையில் மூவரும் செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றி பார்க்க சென்றபோது சிறுமி அப்சனா ஏரிக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. அவரை காப்பாற்ற சுகில் நீரில் குதித்த நிலையில் இதனை கண்ட தந்தை உஸ்மான் குழந்தைகள் இருவரையும் காப்பாற்ற நீரில் குதித்துள்ளதாக தெரிகிறது. இதனை கண்டு அங்கிருந்த மக்கள் ஏரிக்குள் இறங்கி உஸ்மானை சடலமாக மீட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் சிறுவர்களின் உடல்களை தேடி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் கடற்கரை பகுதியில் உள்ள புனித தோமையார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நீச்சல் போட்டி மற்றும் சிறிய வகையான தெர்மோகோல் படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் தாளமுத்து நகர் பகுதியினைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். நீச்சல் போட்டியானது கடற்கரையில் இருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவு வரை நடைபெற்றது. அதேபோல் சிறிய வகையான தெர்மோகோல் படகு போட்டியானது கடற்கரை பகுதியில் இருந்து 500 மீட்டர் தொலைவு வரையில் நடைபெற்றது. இந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலினின் 68வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் மேலராஜா வீதியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் கே செல்லப்பாண்டியன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் தோப்பூர் சோதனைச் சாவடியில் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் சக்திவேல் தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சேலத்தில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 2,95,000 ரூபாய் பணம் இருப்பதை கண்டறிந்த அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து தருமபுரி சர் ஆட்சியர் பிரதாப்பிடம் ஒப்படைத்தனர். சென்னை செப்பக்கத்தில் உள்ள செய்தியாளர் மன்றத்தில் உருது அகாடமியைச் சேர்ந்த நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் தமிழ்நாடு உருது அகாடமி கடந்த சில ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்ததால் முதலமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தமிழ்நாடு உருது அகாடமியை செயல்படவும் புதிய நிர்வாகிகளை நியமித்தும் அரசாணையை வெளியிட்டதாகவும் தெரிவித்தனர். உருது மொழி மேம்படுத்தவும் உருது கல்வியையும் கல்வி நிறுவனங்களையும் ஊக்கப்படுத்தவும் இந்த அகாடமி மறுஉருவாக்கம் பெற்றுள்ளதாகவும் உருது அகாடமி நிர்வாகிகள் தெரிவித்தனர். எல்லா மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் கேரளா உருது அகாடமி, கர்நாடகா உருது அகாடமி, ஆந்திரா உருது அகாடமி என்ற எல்லா மாநிலங்களிலும் அது செயல்பட்டு வருகின்றது. ஆகையால் மத்திய அரசாங்கம் அந்த உருது அகாடமிக்காக சில கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கிராண்ட்ஸ் அதை ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதனாலே உருது லாங்குவேஜ், உருது டீச்சர்ஸுங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காகவும் உருது ஸ்காலர்ஸ், உருது போய்ட்ஸுங்களுக்கும் பேட்ரனைஸ் பண்ணுறதுக்காக இந்த
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பூனிமாங்காடு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற விவசாயி தனக்கு சொந்தமான 13 ஏக்கர் பரப்பில் கரும்பு பயிரிட்டிருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரபாகரன் கரும்பை வெட்டி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு அனுப்பினார். இதனையடுத்து கரும்பு தோட்டத்தில் இருந்த சோலைக்கு தீ வைத்ததில் தீ மளமளவென அருகே உள்ள விவசாயிகள் வெங்கடேசன் மற்றும் அஞ்சகோபி ஆகியோரது தோட்டத்தில் பரவியது. இதில் சுமார் 9 ஏக்கர் கரும்பு பயிர்கள் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் மறைவை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மௌன ஊர்வலம் வீரவணக்கம் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட விவசாய சங்க செயலாளர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியானது பயணியர் மாளிகையில் இருந்து புறப்பட்டு கடைவீதி வழியாக சென்று வேதாந்தம் திடலில் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராவூரணி ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம், நகர செயலாளர் சித்திரவேலு, விவசாய தொழிற்சங்க மாவட்ட துணை செயலாளர் ராஜமாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் அலுவலகத்தில் இலவச கண் சிகிச்சை, பல் மருத்துவம், சர்க்கரை நோய் மற்றும் இரத்த கொதிப்பு உட்பட பல்வேறு சிகிச்சைக்கான பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ சிகிச்சை முகாமை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் அகர்வால் கண் மருத்துவமனை பொது மேலாளர் உலகநாதன், நிர்வாகி சதீஷ், பிரின்ஸ் பல் மருத்துவமனை மருத்துவர் காந்திமதி, மோகன்ஸ் நீரிழிவு மையம் சார்பாக மருத்துவர் குமாரவேல் உள்ளிட்டோர் பங்கேற்று காவல்துறையினருக்கு மருத்துவ பரிசோதனை செய்தனர். இந்த நிகழ்வில் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் செல்வன், ஆயுதப்படை காவல் துணை கண்காணிப்பாளர் கண்ணபிரான் உள்ளிட்ட காவல்துறையினர் சுமார் 200 பேர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பரணீஸ்புரம் பகுதியில் வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் 43வது சப் ஜூனியர் தேசிய அளவிலான வாலிபால் போட்டிகள் நடைபெற்றது. வேலூர் வாலிபால் அசோசியேஷன் தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 27 பெண்கள் அணிகளும் 29 ஆண்கள் அணிகளும் பங்கு பெற்றனர். இந்த போட்டியினை அதிமுக வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு பார்வையிட்டு வீரர்கள் வீராங்கனைகளை பாராட்டினார். புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனிடையே பொதுமக்கள் இடையே வாக்களிப்பது குறித்து தேர்தல் துறையினர் பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் தேர்தலில் வாக்களிக்கும் முறை குறித்து தேர்தல் துறையினர் பிரச்சார வாகனம் மூலம் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேர்தல் நன்னடத்தை விதிகள், எந்திரம் மூலம் வாக்களித்தல், தபால் முறை ஓட்டுகள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் செயல்முறை விளக்கத்தை தேர்தல் துறையினர் எடுத்துரைத்தனர். குமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியை சார்ந்த சந்தியாவிற்கும் குலசேகரன் அருகே மங்களம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஜித் என்பவருக்கும் கடந்த 6 மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது பெண் வீட்டார் 40 சவரன் நகை மற்றும் சீர்வரிசை செய்தனர். ஆனால் திருமணம் முடிந்து 1-2 வாரங்களுக்கு பிறகு மணமகன் வீட்டார் சந்தியாவிடம் வரதட்சணை கேட்டும் வரதட்சணை தரவில்லை என்றால் ஸ்ரீஜித்தின் சகோதரர் சுஜித் என்பவருக்கும் சேர்ந்து மனைவியாக வாழ வேண்டும் என்றும் நிர்பந்தப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சந்தியா தனது தாயார் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில் 4 மாத கர்ப்பிணியாக உள்ள சந்தியா தன்னை அழைத்துச் செல்லுமாறு தனது கணவரிடம் கூறியுள்ளார். ஆனால் ஸ்ரீஜித் கண்டு கொள்ளாததால் தன்னை கணவருடன் சேர்த்து வைக்குமாறு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சந்தியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்ரீஜித்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த கீழச்சாவடி கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட வள்ளுவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு சுடுகாடு மற்றும் சுடுகாட்டிற்கு செல்ல கடந்த 50 வருடங்களாக பாதை இல்லாததால் மிகவும் சிரமமடைந்து வந்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இறந்தவர்கள் உடலை வயல்களில் இறங்கி தூக்கி செல்லும் அவல நிலை உருவாகி வருவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 50 ஆண்டுகள் மேலுக்கு சுடுகாட்டுக்கு போறதுக்கு வழி எதுவும் கிடையாது. விளைச்சல் நிலத்தில் போறோம். விளைச்சல் நிலத்தில் போனால் அந்த விளைச்சல் இருக்காருங்க திட்டுறாங்க. அதெல்லாம் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரி இது தலையிட்டு இதுக்கு உண்டான பாதை அமைச்சு தரணும் இந்த ஊர் சம்பந்தமாக கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனை ஒட்டி அரசியல் கட்சி விளம்பரங்கள் மற்றும் சுவரொட்டிகள் ஆகியவை அகற்றப்பட வேண்டும். ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள அம்மா உணவகம், நியாய விலைக் கடைகள், அம்மா மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோரது புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ள சுவரொட்டிகள் அகற்றப்படாமல் இருப்பது அனைவரின் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே தனியாருக்கு சொந்தமான இந்துஸ்தான் வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பூட்டி வைக்கப்பட்டு இருந்த வங்கியில் இருந்து கரும்புகை வருவதாக அருகில் உள்ள கடைக்காரர்கள் வங்கி அதிகாரிகளுக்கும் ஆத்தூர் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பூட்டியிருந்த வங்கியின் கதவை உடைத்து உள்ளே சென்று தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வங்கியில் இருந்த முக்கிய ஆவணங்கள், கணினிகள் எரிந்து சேதமாகின. ஏசியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் உசிலங்குளம் பகுதியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட கால்ட்வெல் காலனி பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழை நீர் தற்போது வரை குளம் போல் தேங்கியுள்ளது. மழை தண்ணீருடன் கழிவுநீர் கலந்து உள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் பரவி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் மனு கொடுத்தும் இதுவரை அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகத்திடம் தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்க உள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். தண்ணி நிறைய 4 மாசமா கெட்டி கிடக்கு. யாருமே அதை கவனிக்கவே வர மாட்டேக்காங்க. சொன்னால் ஒருத்தருமே அதில் ஸ்டெப் எடுக்கவே மாட்டேக்காங்க. கலெக்டர்கிட்ட போனோம், ஆணையர்கிட்ட போனோம், எல்லாரும் அப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் முட்டளவு தண்ணியில் எங்கள் ஆடு 10 ஆடு தண்ணிக்குள்ளே முங்கி போயிடும்னு சொல்லிட்டு நான் அந்த முட்டளவு தண்ணியில் ரோட்டோடி நடந்து தண்ணி எடுத்து ஊற்றுறேன். பட்டினி செத்து போகும்னு. திமுக தலைவர் ஸ்டாலினின் 68வது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த புதிய பாலம் முகப்பில் திமுக நகர தலைவர் கந்தன், புவனகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் மனோகரன் தலைமையில் வெள்ளாற்று பால முகப்பில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்வில் அவைத்தலைவர் நெடுமாறன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.